ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒன் பார்ட் ரசம் ரைஸ் பார்க்க போகிறோம். சண்டே ஹெவியாக சமைச்சு நல்லா டயர்டாக இருப்போம். ஸோ மண்டே மார்னிங் ஈஸியாக ஒரு லஞ்ச் மெனு தான். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஒரு கிளாஸ் அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு, அரை மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, பூண்டு, மிளகு, ஜீரகம் 1 பாதியமாக அரைச்சி எடுத்துருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக முடிக்கணும் அப்படின்றப்ப இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊறச்சி அதோட தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தழை நல்லா கமகமன் வாசனை வரத்துக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி கணக்கு வச்சு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக குழஞ்சிருக்கிறப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு ஓப்பன் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு நம்மளுடைய ரசம் சாதம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முடிச்சாச்சு. இதுக்கு முட்டை கார வறுவல் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி டைம் இல்லாததுனால சால்ட்டும் பெப்பரும் போட்டு ஃபுல் பாயில் போட்டு வச்சாச்சு. பசங்களுக்கும் பிடிக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு. அதில் கொஞ்சமாக நெய் விட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிப்பு ரெடி பண்ணி போட்டாச்சு. பசங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சோண்டு நெய் சேர்த்துருக்கேன். வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் என்னைய லஞ்ச் மெனு. 20 மினிட்ஸில் முடிச்சாச்சு.